இதனால் வரைக்கும் எங்க ராசிக்கு குருவின் பார்வை விசேஷ பார்வை வந்து விழுந்தது. ஆனாலும் பெருசா ஒண்ணுமே ஆகலையே பிரதர், கிட்டத்தட்ட காணாமல் போய்விட்டோம். கடனில் காணாமல் போனோம், நோய் வம்பு வழக்கு எதிரி கோர்ட்டு பிரச்சனை தொல்லைகள் போன்ற விஷயத்தில் காணாமல் போனோம். நாங்கள் தோல்வி அடைந்ததும் அவமானப்பட்டதும் தான் மிச்சம். இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இது நாள் வரை ராசியை குரு பார்த்தார், இனிமே ராசியாதிபதி சனியை பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனஸ்தானாதிபதி வருமானத்தை கொடுக்கக்கூடிய குரு, தனகாரகன் குரு உங்கள் ராசியாதிபதியை பார்க்கிறார். இன்னமும் அந்த 7.5 சனியில எங்களுக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாட்டர்ன் குருவின் பார்வையை பெற்று நீர்த்து போக போகிறார். அதாவது வலு இழக்கிறார், லிக்விடேட் ஆகிறார். அப்ப அதனுடைய பாதிப்பும் இனிமேலும் நம்மளுடைய ராசி அதிபதிக்கு கிடைக்காது. அப்ப அந்த 7.5 சனியில இருக்கக்கூடிய மிச்சம் அந்த 2.5 வருஷத்தில் 1 வருஷம் நீர்த்து போய்விடும். நமக்கு கடன் கொடுத்தவருக்கு போகிறது, அதற்குண்டான காலகட்டம்னாவே நம்மளுடைய நோய் கடன் போன்ற விஷயங்கள் தீருகிறது. அப்போ நம்மளுடைய கணக்கு குறைகிறது. இந்த நேரத்துல நான் உல்லாசமா பெருசா இல்லைனாலும், சந்தோஷமா நான் பெருசா இல்லைனாலும், எனக்கு கடன் தீருகிறது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு பக்கம் 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது தனம், குடும்பம், வாக்கு, இந்த 3 விஷயத்திலும் நமக்கு அபிவிருத்தி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, வாங்கின கடனை நாம் தீர்ப்பது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், கல்வியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட், இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம்.